வணக்கம். மந்த்ரா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒண்ணும். ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் பொழுது கிட்டத்தட்ட 2.5 வருடம் ஆகும். இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ல இந்த சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மேல ராசிக்கு மாற போறாரு. அப்படி மாறும் பொழுது மகர ராசிக்கு எப்படிப்பட்ட சனி, இந்த மகர ராசிக்கு இந்த சனி யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த சனி மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. அதாவது சகாய சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சனி 3ஆம் இடத்துல சனி வரும் பொழுது 7 சனியில இருந்த பிடி விலகுது. கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் 7 சனி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 7 சனி ஒரு அனுபவத்தை கத்து கொடுத்துருக்கும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, யார நம்பலாம், யார நம்ப கூடாது, உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும் சனி. அவமானங்கள் எல்லாம் தேடி கொடுத்துருக்கும். கடன் தொல்லைகள், குடும்பம்னா என்ன, உறவுனா என்ன, கணவன் மனைவினா என்ன, குழந்தைன்னா என்ன, ஒரு நரக வாழ்க்கைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சிருப்பீங்க, கெட்ட பேர் எடுத்து கொடுத்திருப்பீங்க, விபத்துகள் கொடுத்திருக்கும், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும், எந்த விஷயம் இழக்க கூடாதோ அந்த விஷயம் இழந்திருப்பீங்க. ஒரு கெட்ட பேருனா என்ன, ஒரு அவமானம்னா என்ன அப்படிங்கறத மகர ராசிக்காரங்களுக்கு கிட்ட கேட்டா அவங்க வாழ்க்கையே பத்தி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த 7.5 வருஷம் நீங்க என்ன கஷ்டங்கள் படக்கூடாதோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க பட்டிருப்பீங்க. யார நம்பலாம், யார நம்ப கூடாது, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு அனுபவத்தை உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கும். அதுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு விடிவு காலம், ஒரு நரக வாழ்க்கையில இருந்து ஒரு சொர்க்க வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இந்த 7.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல விடிவு காலங்கிறது கண்டிப்பா தேடி கொடுக்கும். ஒரு பொன்னான ஒரு பொற்காலம், கோல்டன் ஆஃப் பீரியடு இந்த 2.5 வருடம். அது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வந்திருக்காரு. சகாய சனி. இந்த சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஆல்ரெடி குரு உங்க ராசியே பாக்குறாரு. இப்ப சனியும் விலகிருச்சு. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல பொன்னான காலம், தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலம். உங்ககிட்ட சவால் விட்டவங்களுக்கு நீங்க திரும்பி பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இப்ப இருக்கீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க என்னென்ன இழந்தீங்களோ, செல்வங்கள் இழந்திருப்பீங்க, தொழில் இழந்திருப்பீங்க, குடும்ப உறவுகள் இழந்திருப்பீங்க, சொந்த பந்தங்கள் இழந்திருப்பீங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்திருப்பீங்க. அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. இது எல்லாம் என்னென்ன இழந்தீங்களோ அது எல்லாமே மீண்டும் உங்க கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் மார்ச் மாதம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம். மெயினா உடல் ஆரோக்கியம். எப்பவுமே நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை பத்தியே நம்ம யோசிக்க முடியும். அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல் உறுப்புகள் பாதிப்பா இருக்கும். ஆபரேஷன் கொடுத்துருக்குங்க. நீங்க டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த மருந்து சாப்பிட்டே நம்ம வாழ்க்கை கடத்தணுமா அப்படிங்கிறது இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது.
அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து குடும்ப வாழ்க்கை, நிறைய பேர் உங்க குடும்பம், உங்க சொந்த பந்தங்கள், அப்பா அம்மா இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பெத்த குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்க எல்லாமே மறுபடியும் உங்களை புரிஞ்சு ஒரு ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க வரப்போறீங்க. கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கும். தந்தைக்கும் பையனுக்கும் வந்து பார்த்தா ஒரு அன்பான உறவு நீடிக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சொந்த தொழில் ஆரம்பிச்சு உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க கிட்ட நீங்க வந்து வேலை கேட்டு போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட காலங்கள்லாம் வந்திருக்கும். ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்த கனவா உங்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் நரக வாழ்க்கையா மாறி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க. இத்தனை நாள் நீங்க கை நீட்டி வாங்கிட்டு இருந்த யோகத்தை தாண்டி கை நீட்டி கொடுக்க வேண்டிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து வெளியூர் நம்பி வெளிநாடு நம்பல போயிருப்பீங்க. அங்க போய் ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அங்க போய் பிசினஸ் பண்ணி ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது பயன்படுத்திக்கலாம். அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சாலுமே கூட கண்டிப்பா அமையும். நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள வேலை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து ஒரு அற்புத வாய்ப்புகளா தேடி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த கிரீன் கார்டு எல்லாம் வந்து வெளிநாட்டுல வந்து கிரீன் கார்டு எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த கிரீன் கார்டும் கிடைக்குங்க. நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள், திருமணம் ஆகாதவங்களுக்கு, வீடு கட்ட முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு, மெயினா கடன் தொழில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு புது வாழ்க்கைங்கிறது ஒரு புதிய பிறப்பாதான் மறுபிறவி நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு மறுபிறவியா தான் உங்களுக்கு இருக்க போது. இந்த 2025 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பொன்னான காலமா இருக்கும். அந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம என்னென்ன இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் என்னதான் இருந்தாலும் 7 சனி நம்ம முடிஞ்சிருச்சு. நம்ம சுய ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கணும். நம்மளுடைய கிரக நிலையில சனி எந்த இடத்துல உங்களைய ராசிநாதனை பாக்குது. அது மட்டும் இல்லாம இந்த யாருக்காவது சனி திசை, சனி புத்தி நடக்குதா, இல்ல மாரகாதி புத்தி திசை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முழு ஜாதகத்தையும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. அது முழுமையா தெரிஞ்சு அதனோட வழிகள் போங்க. உண்மையுமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டுங்கிறத பண்ணும். அதனால உங்களை ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.